வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் நவகிரகங்களின் சந்திரனை பற்றி பேசுவோம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மிக நல்ல நிலையில் இருந்தால் சந்திரனும் கேதுவும் ஒரே குணம், ஒரே ஜாதி. அதே பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகும் ஒரே ஜாதி, ஒரே குணம். அதனுடைய செவ்வாயினுடைய குணம் ராகு கிட்டேயும் கேதுனுடைய குணம் சந்திரன்கிட்டையும் இருக்கும். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஒரு ஜோசியர் அவங்களுக்கு உயர்ந்த பலனுமே சொல்லக்கூடாது. தனக்கு தானே எதிரி. ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போய் பகை பெற்றிருந்து கெட்ட ஆதிபத்தியத்தில் இருந்தால் அவங்க உடலை கவனிக்க மாட்டாங்க, மனசை கவனிக்க மாட்டாங்க. தாயினுடைய நிலை, தாய் வழி உறவெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்புகளாக இருக்கும். அவங்கள பெற்றதுனால தாய் வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்படும், தாய் இழக்க வேண்டிய நிலையில் ஏற்படும். அதே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு, உடலை நல்லா கவனிச்சுக்குவாங்க, வசீகரமாக இருக்கும். அவங்க பேச்சு சிந்தனை எல்லாம் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். உடல் உழைப்பை அவங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எல்லாம் மூளைக்கு வேலை கொடுத்து அவங்க பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். நாட்டிலேயே பாருங்கள், நம்ம இந்திய நாடு பார்த்திங்கன்னா சந்திரன் கேதுனுடைய ஆதிக்கம் தான். சந்திரன் கேது பக்தி மதம் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே நம்பிக்கை. எவ்வளவு பிரசாரம் பண்ணாலும் பக்தியும் மதம் சார்ந்த உணர்வுகளும் இந்திய நாட்டிலிருந்து எப்பவுமே வெளியே போகாது. ஏன்னா இந்த இந்திய நாட்டினுடைய அமைப்பு ஜாதகம் கேது சந்திரன் மிக பலமாக உள்ள ஜாதகம். இப்போ ஐரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ராகு சூரியனுடைய ஆதிக்கம். ராகுன்னு பிரம்மாண்டம், கேதுன்னு வறுமை, சிக்கல், பிரச்சனை, தொந்தரவுகள். அப்படியே ஒரு நிதானமாக கடவுள் நம்பிக்கை, அது இது அடுத்தவங்க ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு நிதானமாக ஓட்டிகிட்டு போகக்கூடிய விஷயம். அந்த தைரிய வீரியம் எல்லாம் இங்கே எப்பவுமே வராது. எப்பவுமே மதம் சார்ந்த நம்பிக்கை, கடவுள் சார்ந்த நம்பிக்கை இந்தியாவை விட்டு எந்த ஜென்மத்துக்கும் வெளியே போகாது. இந்த நாட்டினுடைய அமைப்புகள் அப்படி. இப்போ வெளிநாடெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவாகட்டும், மற்ற ஐரோப்பியன் கண்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராகு சூரியனுடைய ஆதிக்கம். அதனால் அவங்களுடைய சிந்தனையெல்லாம் சூரியனிலிருந்து சிந்திக்கிறாங்க, ஆத்மாவிலிருந்து சிந்திக்கிறாங்க. நான் மனசுலேருந்து சிந்திக்கிறதுனால தான் இந்த நாட்டில் தான் சினிமாக்காரர்களை டக்குன்னு ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துறது நான் தவறுன்னு சொல்லலை. எங்கேயுமே நடக்காது உலகத்தில் அதிகமாக. ஒரு சீக்கிரம் சபலமாகக்கூடியது ஒரு விளையாட்டுத்துறையை, ஒரு கிரிக்கெட் நடத்துகிறாங்களா, லட்சக்கணக்கான ரூபாய், அந்த சந்தோஷத்துக்காக வெளிப்படுத்துறது. சந்திரனுங்கிறது மனசை உடனடி உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள். விளையாட்டு, ஆன்மீகம், அரசியல், இது எல்லாமே பாருங்கள் இந்தியாவை குறி வச்சு தான் எல்லா நிறுவனங்களுமே நடத்துகிறாங்க. அப்போ காரணம் என்னென்னா இந்த நாடு முழுக்க தன்னை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் நிலைநிறுத்திக்குது. நான் நல்லா சிந்தித்து வெளியே வரும்போது தான் இந்த நாடு முன்னுக்கு வரும். அதனால் தனி மனிதனுடைய ஜாதக அமைப்பும் இப்படி தான். உங்கள் ஜாதகத்தை சந்திரன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நல்லா